ஆக்டர் விஷாலுக்கு ஏற்பட்டது என்ன நோய்னு தெரியுமா? கிரானிக் ஆல்கஹால் ஹேபிட், சப்ஸ்டன்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது, கண்ணா பின்னான்னு பொண்ணுங்களோட பழக்கம், உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்காத அளவுக்கு நிறைய போதைகள் இருக்கு. மேடையில டிடி சொன்ன மாதிரி ஆக்டர் விஷாலுக்கு வைரல் ஃபீவர்னா மாஸ்க் ஏன் போடல? அவர் கேஷுவலா எல்லாரையும் கட்டி கட்டி தானே பிடிச்சாரு. வைரல் ஃபீவர் வந்தா இவ்வளோ நடுக்கமும் பேச்சுல தடுமாற்றமும், ஒரு சென்டென்ஸை திருப்பி திருப்பி பேசுவாங்களா? இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தா என்ன மாதிரி டிசார்டர்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? ரூமர் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கோங்க. 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆக போற படம் மதகத ராஜா. இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்கு வந்த ஆக்டர் விஷால் அவரோட அப்பியரன்ஸை வச்சும், அவர் பேசுறது, அவர் கை நடுங்கிறது, மயக்க பிடிக்கும் போதே கை நடுக்கம், இதையெல்லாமே வச்சு பல பேர் பலவிதமா பேசுறாங்க. ஆனா ஒரு உண்மை என்ன தெரியுங்களா? பேசுறவங்க எல்லாருமே அவங்க கூட, அதாவது ஆக்டர் விஷால் கூட பார்த்து பழகி பேசினவரோ இல்ல ஆக்டர் விஷாலுக்கு வைரல் ஃபீவர் தான் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸோ கிடையாது. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி நம்ம ஒரு சில அப்பியரன்ஸு, ஒரு சிம்டம்ஸ் இந்த மாதிரி இருந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத வச்செல்லாம் நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அஃபிஷியலான விஷயம் என்ன? எக்கனாமிக் டைம்ஸ் நியூஸ் பேப்பர்லேயும் அண்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர்லேயும் அஃபிஷியலாக வெளியிட்ட தகவல் என்ன அப்படின்னா, ஆக்டர் விஷாலுக்கு வைரல் ஃபீவர் ஏற்பட்டிருக்கு, அதனால தான் அவருக்கு அந்த ஷிவரிங் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அஃபிஷியல் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஒரு கோல்டு, காஃப் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம பப்ளிக் பிளேசஸ் போகிறப்போ மாஸ்க் போடுறது, கொரோனாக்கு அப்புறமா அந்த மாஸ்க் போடுற பழக்கம் வந்து எல்லாருக்கும் வந்துருச்சு. அந்த ஆங்கிளில் பார்க்குறப்போ ஆக்டர் விஷாலுக்கு உண்மையிலே ஃபீவர் இருந்தால் அவர் மாஸ்க் போட்டிருந்துருக்கணும், டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணியிருந்துருக்கணும். ஆக்ட்ரஸ் குஷ்பு வந்திருந்தாங்க, அவங்களெல்லாம் ஹக் பண்ணாங்க, ஜென்ரலாக பப்ளிக்கோட பக்கத்தில் நெருக்கமாக இருந்தெல்லாம் பேசியிருக்காங்க, இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு ஃபீவர் அப்படின்னும் போது அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, எனக்கு அந்த அனலாக இருக்குது, அந்த ஃபீவர் அந்த இன்னுமே ஒரு மாதிரி தான் இருக்குது, ஹை டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போது நமக்குள்ளே ஒரு ஹை டெம்பரேச்சர் இருந்து ஒரு ஷிவரிங் ஆகுது அப்படின்னா மற்ற பர்சன்ஸோட ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவோம். அவங்க பக்கத்தில் இருந்தாலும் இல்லைங்க கொஞ்சம் தள்ளி இருங்க, எனக்கு காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அவாய்ட் தான் பண்ணுவோம். அந்த மாதிரி எதுவும் ஃபுட்டேஜஸ் நான் பார்க்கல வீடியோவில். முக்கியமான விஷயம் என்னன்னா, மக்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் பேசுறதுக்கான ஒரு புடி கொடுத்த ஒரு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது ஒரு சென்டென்ஸை 2-3 தடவை திருப்பி திருப்பி சொன்னார். அதாவது இப்போ ஒரு வார்த்தையை திக்கி பேசுறதோ தடுமாறி பேசுறது, அந்த ஸ்டாமரிங் வர்றதெல்லாம் டிஃப்ரெண்ட். ஏதோ ஒரு ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்னால, அந்த மாதிரி ஒரு அழுத்தம் இல்லை உடம்பு முடியல, அதனால அவங்களுக்கு வந்து வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படுமே தவிர, அந்த ஒரு சென்டென்ஸை 2-3 தடவை திருப்பி திருப்பி சொல்றது இது சைக்கலாஜிக்கல் டிசார்டராக தான் நான் பார்க்குறேன். நம்மளோட மூளையில் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தான் வந்துட்டு மூளையை கண்ட்ரோல் பண்ணுறது, நம்மளோட பாடியோட கமாண்டர்னு கூட சொல்லலாம். ஸோ எல்லா நரம்புகளுமே ஒவ்வொரு பார்ட்லையுமே, இப்போ நான் கையை அசைச்சு பேசிகிட்டு இருக்கேன் இல்லைங்களா, இதெல்லாம் கூட குவிக்காக வந்து என் கண்ணு பார்க்குது, மூளையில் போய் ரெஸ்பான்ஸ் கொடுக்குது, தென் அகைன் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வழியாக என்னோட கைகளுக்கு ஆக்ஷன்ஸை கொடுக்குது. இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்ம பிரைன் வந்து பண்ணிடுறது. ஸோ இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, நியூராலஜிக்கல் டிசார்டர்ஸ் வரும்போது இந்த மாதிரியான நரம்பியல் மாற்றங்கள்னாலையும், பேசும்போது நம்மளோட கண்ட்ரோல் இல்லாம நம்ம என்ன பேசுறோம்னு தெரியாமையும் அண்ட் ரிப்பீட்டடா அதே சென்டென்ஸவே ஒரு 2-3 தடவை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் சைக்கோசோமேட்டிக் டிசார்டரும் கூட இருக்கலாம். ஏன்னா சைக் அப்படின்றது மைண்ட், சொமேட்டிக் அப்படின்னா பாடி. மைண்ட் அண்ட் பாடி கோஆர்டினேட் பண்ணாதனால கூட இந்த மாதிரியான டிசார்டர்ஸ் வரும். அண்ட் அஃப்கோர்ஸ் GAD, அதாவது ஜென்ரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிசார்டராக கூட இருக்கலாம். இந்த அதிக அளவில் ஒரு ஆங்ஸைட்டி ஏற்படுது, ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை, அதுவும் ஃபியர் வந்து ரொம்ப டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிற காரணத்தினால ஆங்ஸைட்டியோட வெளிப்பாடாக கூட இருக்கலாம். ஓகே, இதெல்லாமே இருக்கலாம். ஏன்னா எனக்கு ஆக்டர் விஷாலை இன்பர்சனாக தெரியாது, நான் அவரை சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட் பண்ண கிடையாது. அதனால நான் வந்து இவருக்கு இந்த டிசார்டர் தான் இருக்கும், இந்த ப்ராப்ளம் தான் இருக்கும்னு அசஸ் பண்ண முடியாது, ஜட்ஜ் பண்ணவும் கூடாது.
ஆனா இதெல்லாம் வாய்ப்புகளா இருக்கலாம் தான் நான் சொல்றேன். நிறைய சோஷியல் மீடியால அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்க. சிங்கர் சுசித்ரா பேசின வீடியோ கூட நான் வந்து கேட்டேன். நான் மேபி சுசித்ரா அவங்க சொல்றது கூட உண்மையா இருக்கலாம். ஏன் அப்படின்னா அவங்கெல்லாம் ஆக்டர் விஷாலோட ஒன்னா ஒர்க் பண்ணவங்களா இருக்காங்க. அது இல்லாம அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு டீப்பரா இருக்குன்றது சினி ஃபீல்ட்ல இருக்கிறதுனால மேபி அக்செப்ட் பண்ணிக்கலாம். அவங்க ஒரு வீடியோல கூட சொல்லியிருந்தாங்க, ஒரு நாள் சுசித்ரா அவங்க வீட்டுக்கு அவங்க கணவரை பார்க்க வரும்போது விஷால் ரொம்ப போதையில இருந்தாங்க, பல்லெல்லாம் எல்லோவா இருந்தது, கண்ணெல்லாம் எல்லோவா இருந்தது அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி கூட பழகினவங்களுக்கு அவங்களோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அது அவங்களுக்கு தான் தெரியும், எது எப்படியோ. ஸோ ஒருத்தரை பற்றி நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் அவங்கள இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம தெரியாமல் பேசுறது அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். இன்னொன்று அவங்களோட செல்ஃப் எஸ்டீமோ அவங்களோட ஐடென்டிட்டியும் அது ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த சிம்டம்ஸை வச்சு ஒரு சில டிஸார்டர்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, இது எல்லாமே ஒரு ஹேபிட் அப்படிங்கிறது 21 days நம்ம எதை தொடர்ந்து செய்கிறோமோ அது நல்ல பழக்கமாக இருக்கலாம், இல்லை ஒரு கெட்ட பழக்கமாக இருக்கலாம், அது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஹேபிட்டாக மாறிடும் 21 days தொடர்ந்து செய்யும்போது. சில கிளைண்ட்ஸ் என்கிட்ட வந்து கேட்டாங்க, ஸோ இந்த மாதிரி ஆல்கஹால் எடுத்துக்கிறதுனாலையோ சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறதுனால க்ரானிக்காக இந்த ஹேபிட் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வருமா, முக்கியமாக மனநல பாதிக்கப்படுமா அப்படின்லாம் சில டவுட்ஸ் கேட்டாங்க. நான் அதனால தான் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணிடலான்னு நினச்சேன். கண்டிப்பாக ஒரு 10 yearsா இல்லை 20 yearsா லாங் டேர்மாக, அதாவது இந்த க்ரானிக் அப்படிங்கிற லாங் டேர்ம் எப்படி மீன் பண்ணுதுன்னா டெய்லியும் வந்துட்டு அளவுக்கு அதிகமாக, இப்போது காலையில் எழுந்திரிச்சா சில பேர் ட்ரிங்க் பண்ணுவாங்க, இல்லை டெய்லி நைட்டு ட்ரிங்க் பண்ணுற பழக்கம் வச்சுருப்பாங்க, அதுவும் கண்ட்ரோல் மீறி அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க் பண்ணுவாங்க. அதாவது அவங்களோட சுயநலவே அந்த மட்டையாகிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி டோட்டலாக மட்டையாகிற அளவுக்கு அவங்களோட சுயநலவே இல்லாத அளவுக்கு டெய்லியுமே ட்ரிங்க் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்மளோட மெமரி பவர், அந்த மெமரி டிஸ்க் இருக்கு இல்லையா, மெமரி பவர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும். உங்களுக்கு காலையில் என்னடா சாப்பிட்டோம், நேற்று என்ன சாப்பிட்டோம், சில பேர் வந்து சொல்லுவாங்க எனக்கு தண்ணி அடிக்காமல் எனக்கு வந்துட்டு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாமலே வந்துட்டு எனக்கு அப்படிதான் மறதியா இருக்கு அப்படின்னு. தட் இஸ் டியூ டு ஸ்ட்ரெஸ். உங்களுக்கு அந்த டே டு டே டிப்ரெஷனை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மறதின்றது வரும். ஆனால் பயாலஜிக்கலி நம்மளோட அந்த நியூரான்ஸ் எல்லாமே வீக் ஆகி உங்களுக்கு அந்த மெமரி லாஸ் வர்றது, முக்கியமாக அந்த டிமென்ஷியான்னு சொல்லுவோம், எல்லாமே க்ரானிக்காக ஆல்கஹால் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. ஆல்கஹால் கூட ஏதோ ஒரு வகையில் ஓகே, இப்போ ஒரு தடவை ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவைன்னு சொல்லிட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் இந்த சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்மளை ரொம்பவே இம்பேக்ட் கொடுக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அந்த ஃபியர், சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு ஒரு ஃபியர், கான்ஃபிடென்ஸ் லெவல் கம்மியாக, யாரையுமே ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு செல்ஃப் டிபெண்டன்சி அதிகமாயிரும், எப்போனாலும் அவங்கள லோன்லினஸ் ஆகணும், அதே மாதிரி அந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கணும், ஒரு போதையில் இருக்கணும் அப்படின்னு. போதை அப்படிங்கிறது என்ன, நம்மளுக்கு ஒரு ப்ளஷரபிளான ஒரு விஷயங்களை நம்ம ஒரு ஹாப்பியாக இருக்கும், நம்மளோட துக்கத்தை மறந்து நம்மளுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாம் விட்டு எஸ்கேபிசமாக ஃபாலோ பண்ணுறது தானே அந்த ஒரு போதை அப்படிங்கிறது. போதைன்றது அந்த போதை பொருட்கள் சப்ஸ்டன்ஸ்லையோ ஆல்கஹால்லையோ கிடையாதுங்க. போதைன்றது நீங்கள் எந்த வழியில் எதை நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்களில் போதையாக கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்களோ அது உங்களையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் ஒரு பாதுகாப்பான இம்ப்ரூவ்மெண்ட்டில் கொண்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூசிக் கேட்குறது ஒரு போதை, நல்ல ஒரு மெலடி சாங், இளையராஜா சாங்ஸ் கேட்குறது, ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் கேட்குறது, அந்த ஹெட்ஃபோனில் போட்டுட்டு ஒரு 10 minutes இல்லைனா ஒரு 20 minutes நீங்கள் வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக அந்த சாங்ஸ் மியூசிக்ஸை கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணுங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு. அதே மாதிரி சில பேருக்கு வந்து ட்ரைவ் பண்ணுறது ஒரு போதை, சில பேருக்கு வந்துட்டு ஒரு ஆப்போசிட் செக்ஸ், அதாவது ஆணுக்கு பெண்களை வந்து சைட் அடிக்கிறது, பெண்ணுக்கு வந்து ஆண்களை சைட் அடிக்கிறது, சைட் அடிக்கிறதுல ஒரு சைட் அடிக்கிறதுல மட்டும்தான் சொன்னேன். ஸோ அதில் ஒரு போதை. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் மற்றவங்களையும் நம்மளோட உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்காத அளவுக்கு நிறைய போதைகள் இருக்கு, ஈஸியா கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து உங்களோட காலங்களை காலி பண்ணிடாதீங்க. எவ்வளவுதான் வேலை இருந்தாலும், எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலுமே நீங்க அப்பப்போ பிரேக் எடுத்துக்கோங்க, உங்களை நீங்களே ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. மனநலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்க மனநலம் ஆரோக்கியமா இருந்ததுன்னா உடல் நலத்தை நீங்களே வில் பவரோட ஓவர் கம் பண்ணிடலாம். டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். டாடா, பை பை, see you.